புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அவர் காலத்திற்கு முன்பும் சரி, அவர் காலத்திலும் சரி, அவர் காலத்திற்கு பின்பும் சரி, அவரோடு ஒப்பீடு செய்வதற்கு யாருக்கும் எவருக்கும் தகுதி இல்லை. 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் களம் காண்கும் தனித்து தான். ஏன்னா யாரோடையும் போகிற மாதிரி இல்லை. அப்படி தனித்து களம் காண்கிற பொழுது 234 தொகுதிக்கும் நான் பிரச்சாரம் செல்ல வேண்டியிருப்பதால் இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்று ஒதுங்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். இன்றைக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக என்று களமாடுகிற திரு விஜய் அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு போறாரா? பல ஆயிரக்கணக்கான மீது பொய் வழக்குகள் போட்டார்கள். இன்னும் மண்டை உடைஞ்சு கைகால் போயெல்லாம் 70 வயசு 80 வயசில் இருக்கிறாங்க. கட்சிக்காக சொத்துக்களை இழந்தவர்கள். அப்படி ஒரு செயல் திரு விஜய்க்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கினால் 1 மாதத்தில் விட்டு ஓடிடுவார். அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அவருக்கு கொடுத்துருக்கும், தலைவருக்கு எத்தா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி குடும்ப பெண்கள், குடும்பத்தினர் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு விஜய் மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஜனநாயகத்தில் மிக பேராபத்து. இதுதான் எல்லோரையும் தவறு செய்ய தோன்றுது. அப்போ நம்ம மக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி ஒரு 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 வேள்வியாக எடுத்து நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணன் அவர்கள் நம்ம இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். டாஸ்மார்க் ஊழல் விவகாரத்தில் உதயநிதி சிக்க போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி உதயநிதி சார்ந்த நிறுவனங்கள், திமுக அரசு பார்த்திங்கன்னா டெல்லியில் எப்படி டாஸ்மார்க் விஷயத்தில் கெஜ்ரிவால் ஆட்சியாக இருந்தாரோ, தெலுங்கானாவில் எப்படி கேசிஆர் ஆட்சியாக இருந்தாரோ, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக டாஸ்மாக் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சியை இழக்கும்ன்ற போகிற விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா அந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இடியை நேற்று சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்கு, தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு அமர்வு. அது எப்படி ஒரு நிறுவனத்தை நீங்கள் குறை சொல்லுவீங்க, தனிநபர் மீதான ஒரு தவறின் காரணமாக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது எப்படி போகும்? திமுக இந்த டாஸ்மாக் விவகாரம் தலைவலியாக இருக்குமா, இல்லைனா நார்மல் ஜஸ்ட் லைக் தட் திமுக கடந்து போயிடுமா? முதல்ல இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது தொடர்பான விமர்சனங்கள் நம்ம வைக்கக்கூடாது, நீதித்துறையின் மீது விமர்சனங்கள் வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு சாமானியனாக ஒரு பொதுவெளிகளில் செய்திகள் வருதில்ல, அமலாக்கத்துறை ரைடு எந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வருது, செய்திகள் வருது. நிச்சயமாக நீதித்துறை, நீதியரசர்கள் அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு தாசில்தார் ஆஃபீஸு, தாசில்தார் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் தாசில்தாரை வெளியில் கூப்பிட்டு போய் பாக்கெட்டுகள் இல்லாமல் சோதனை பண்ணுவாங்க. தாசில்தார் அலுவலகத்துக்கு போவாங்கல்ல, அங்கே தானே இருக்கோம், அங்கே தானே இருக்கும். அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரார் மேலே ஒரு புகார் குற்றச்சாட்டு வருகிறது. அவர் நிறுவனத்தில் தான் பணம் டப்பாவாக வாங்கி வச்சுருக்காருன்னு பிடிச்சாங்க, பார்த்தோமே பல இடங்கள்ல ஆஃபீஸ்லேயும் தாசில்தாரை வச்சு கத்தையாக பணம் பிடிச்சோம்ல. இப்போ அந்த அடிப்படையில் அப்படியே பாருங்கள், இங்கே தலைமை பொறுப்பு, முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர்கள் தவறு செய்திருக்கார்கள், பண பரிவர்த்தனை நடந்திருக்குங்கிற ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நிறுவனத்தில் போய் விசாரிக்கிறோன்னு டாஸ்மாக் அலுவலகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் நீதிமன்றம், இந்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கினதுங்கிறது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த தாக்கம் இருக்குது. என்னது வெளிப்படையாக தெரியுது, இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தவறுகள் நடைபெற்றிருக்கிறதாக ஆதாரப்பூர்வமாக அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறான். அங்கே பணியாற்றியவர்கள் யாருக்கு எத்தனை லட்சம் கொடுத்தோம் அப்படின்னு 200 பேர் கரூர் கேங் அப்படின்னு ஒரு டீம் தமிழ்நாடு முழுவதும் போய் இந்த வசூலெல்லாம் ஈடுபட்டாங்கிறது வெளிப்படையாக. பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு இந்த டீம் வாங்குது. ஆமாம், ஏங்க நீங்கள் ஒரு கடையில் இருக்கிறவங்க சொல்கிறான், சார் இது அமைச்சருக்கு போகுதுன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் எனக்கு என்னென்னா, இந்த மத்திய அரசனுடைய விசாரணை மையங்கள் இருக்குல்ல, இந்த அமைப்புகள், இப்போ இதுவே சரியாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அமலாக்கத்துறை ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், ஐடி ரைடு எல்லாமே நிறைய ஆவணங்கள் கைப்பற்றுறாங்க. ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நிறைய தஸ்தாவேஜுகள் பிடிக்கிறாங்க, பணம் கைப்பற்றுகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஜெகத்ரட்சகன் 2 முறை அவர் இருக்கிறபோது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது, முறையற்ற முறைகேடுகள் நடந்திருக்கு, ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருக்கணுங்க, என்னாச்சுன்னு தெரியல.
அதன் பிறகு அறிவாலயத்திலேயே பண மூட்டைகள் எடுத்தோம்னு ஆமாம், அறிவாலயத்திலேயே சோதனை நடைபெற்று சிபிஐ சோதனைகள் நடைபெற்று கைப்பற்றதாக சொன்னாங்க. இடி பல முறை நம்ம மருத்துவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கிற போது அங்கேயும் நடந்தது. இது மாதிரி எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுடைய நம்பிக்கையை இந்த அமைப்புகள், விசாரணை அமைப்புகள் இழந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ இதுலேயுமே எங்களுக்கு எல்லாரும் பாருங்கள், எல்லா அரசியல்வாதிகளும் 2 வார்த்தை வச்சுருக்காங்க. ஒன்று சட்டபூர்வமாக எதிர்கொள்வோம், இன்னொன்று மடியில் கனமில்லை வழியில் பயணமில்லை. இந்த 2 உதயநிதி உட்பட எத்தனை 1000 கோடி நூற்றுக்கணக்கான கோடிகளை அடித்து வைத்திருந்தாலும் கூட இந்த கனமில்லை என்பதும் நாங்கள் சட்டபூர்வமாக சந்திப்போம். கோர்ட்டுக்கு போனால் சட்டபூர்வமாக தான் சந்திக்கணும், வழக்குக்கு போனால் சட்டபூர்வமாக தான் சந்திக்கணும். அப்படி தண்டனை கிடைச்சாலும் தண்டனைக்கு ஸ்டே வாங்கிடுறாங்கல்ல. அதுதான் சொல்லலாம். நீங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி விஷயத்தை எடுத்துக்கோங்க. தண்டனை கொடுத்து சொத்து வழக்கில் நிர்பந்தமாகி 2 வருஷம். அப்போ நம்ம இதில் என்ன எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த காலங்காலமாக ஒரு பழமொழி இருக்குல்ல, பணம் பாதாளம் வரை பாயும்னு சொல்லி, அது எங்கெங்கேயோ பாயுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் இவர்கள் தப்பித்து கொள்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சர் டெல்லி போகிறத பற்றி கூட சொல்கிறாங்க. இதுவரைக்கும் 2-3 முறை இந்த நிதி ஆயோக் போகல, இப்போ மட்டும் தம்பியை மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனவே அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டியும் தவறு நடைபெற்றிருக்கிறது பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், அங்கே இருக்கிறவங்களே அந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்களே சொல்லுகிறார்கள், நமக்கு தெரிகிறது. இல்லை, இதே விமர்சனம் நீதித்துறை மேலேயும் இருக்கலாம். ரீசெண்டாக வந்து டெல்லியில் வந்து யஷ்வந்த் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி வந்து மாட்டியிருந்தார். ஒரு வீட்டில் இருக்கிற 100 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணங்கள் எரிந்த நிலையில் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் இவர் முன்னாள் நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா சொல்லியிருந்தாருன்ற மாதிரி விஷயம் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாருன்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த பகல்காம், சிந்தூர் தாக்குதல், இந்த விஷயங்கள்னால அது வந்து அப்படியே மறைக்கப்பட்டுருச்சா இல்லை மறக்கப்பட்டுருச்சான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதில் என்னென்னா, இந்த யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்னு ஒரு பாட்டு வரும். யாரையும் நம்ப முடியல. நீதித்துறை ஆகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், அல்லது அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கட்டும், எல்லாமே ஒரு, அதாவது நம்ம வெளிப்படையாக இது பேச முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனாலுமே இது ஒரு வர்த்தக சூதாட்ட களமாக அரசியல் மாறி போய்விட்டது. அரசியல் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த இலக்கையும் எந்த உச்சத்துக்கும் செல்ல தயாருங்கிற மாதிரி தான் வந்துடுச்சு. பவரை கைப்பற்றணும்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த வழியிலாவது நீ பணத்தை சேர்த்துக்கொள், பின் அது வந்த வழியை மறந்துவிட்டு உனக்கென ஒரு சொந்த வழியை தேர்ந்தெடு, அந்த வழியில் நீ பயணப்படு, இந்த உலகமே உன் பின்னால் வர தயங்காது அப்படின்னு. இப்போ அதுதான் நடக்குது. பணத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இது ஒரு வேதனையான விஷயந்தான். ஏன்னா தேர்தலினுடைய வெற்றி தோல்வியே பணம் தான் தீர்மானிக்கிறதுங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு மிக துரதிருஷ்டவசமான விஷயம்தான். நம்ம மக்களும் அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க, அரசியல்வாதிகளுமே. ஒரு காலத்தில் வெறும் அந்த கூலி வேலைக்கு செல்கிறாங்கள்ல சாதாரண மக்கள், 52 57 62 காலகட்டத்தில் அவங்க அன்றைக்கி வேலைக்கு போக முடியாது. அதனால தான் ₹1 ₹2 அவங்க அந்த பகுதியில் இருக்கிற கூலி வேலை செய்கிற அந்த மக்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு போடணும், அவங்க போக முடியாது அப்படின்னு அப்போ தான் கொடுத்தாங்க. நம்ம இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராசன் அப்போ பொது மேடைகளில், தேர்தல் பிரச்சார மேடைகளில் பாடுவார், ₹1 தாரேன், ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரேன். ஒன்னப்பு தட்டுன்னா அந்த பகுதி. ஆமாம், நீ இந்த சின்னத்தை சொல்லி இந்த சின்னத்தில் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பெண் பக்கத்தில் பாடும், ₹1 வேணாம், ஒன்னப்பு தட்டு வேணாம், நீங்கள் ஆளை இயக்கிற கூட்டம், நாங்கள் அதில் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போவே அந்த இது பண பரிவர்த்தனை, பொருள் பரிவர்த்தனை இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். காலப்போக்கில் 80 90களில் வந்து இடைத்தேர்தல்களுக்கு மட்டுமே வெற்றி முக்கியம். அப்போ அந்த காலகட்டத்தில் மூக்குத்திருந்து ஒரு பெரிய விஷயம். ஆமாம், இல்லை அன்றைக்கி 12னா ₹1 ₹1.25 தான் சவரனே விற்ற காலம். 50 60களில் ₹2 8 10 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது சவரன். இன்றைக்கி 70,000 மேலே போயிடுச்சு. அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்க வந்துருச்சு. அப்போ இடைத்தேர்தல் வெற்றி என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கட்சி இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டுமே பணம் விநியோகம் செஞ்சு, ஏன்னா நான் எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா பிரச்சாரத்தின் போது,
இது இடைத்தேர்தல்ல இந்த ஆட்சி இடைத்தேர்தல். எனவே இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்கு சாட்சியாக இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்கன்னு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்சி கட்சியினருக்கு இந்த வெற்றி முக்கியம், நம்ம ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் அவங்க பணம் விநியோகித்து வெற்றியை பெற்று விடுகிறார்கள். அது இப்போ காலப்போக்கில் மாறி 90கள் 2000க்கு பிறகு எல்லா தேர்தல்களுக்குமே ஆயிடுச்சு, கட்டாயம் ஆயிடுச்சு. எல்லாம் பணம் கொடுக்கலைன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நம்ம பல பதிவுகளை நம்மளே பேசியிருக்கோம். பக்கத்து தெருவுக்கு பணம் வந்துருச்சு, 3 நாள் ஆச்சு எங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கலன்னு 500 ரூபாய் கொடுத்துருக்க, ஏன் 300 ரூபாய் கொடுத்தேன்னு சண்டைக்கெல்லாம் போகிறாங்க. இந்த மோசமான நிலை இருக்குல்ல, அப்போ இது ஜனநாயகத்தில் மிக பேராபத்து. இதுதான் எல்லோரையும் தவறு செய்ய தூண்டுது. அப்போ நம்ம மக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி ஒரு வேள்வியாக எடுத்து பணம் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினால் மட்டுமே மிக நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல அரசியல்வாதிகள், நல்ல தலைவர்களும் உருவாகுவாங்க. அது காலம்தான் அது தீர்மானிக்கும். முடியுமா? முடியாது. சரி. மதுரை மேற்கு தொகுதியில் நடிகர் விஜய் அவர்கள் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இந்த மதுரை மேற்கு பல இடங்களில் எம்ஜிஆரோட ரெசம்பிளன்ஸ் இதெல்லாம் விஜய் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அடுத்து எம்ஜிஆராக விஜய் உருவெடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமானவராகவும் அதிமுகவோட அதிகம் பழகின உங்ககிட்ட நான் அதை கேள்வி கேட்குறேன். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அவர் காலத்திற்கு முன்பும் சரி, அவர் காலத்திலும் சரி, அவர் காலத்திற்கு பின்பும் சரி, அவரோடு ஒப்பீடு செய்வதற்கு யாருக்கும் எவருக்கும் தகுதி இல்லை தான் என்னுடைய உறுதியான கருத்தாக இருக்கிறது. வாய்ப்பு இல்லைன்ட்டீங்க? இல்லை, நிச்சயமாக. அதாவது அவருடைய தன்மை நாடகத்துறையில் 1900 தன்னுடைய 7 வயதில் நாடகத்துறைக்கு வர்றார். 24, 25 1925, 26 இருந்து நாடகத்துறைக்கு வர்ற போது அந்த பரோபகார சிந்தனை அவருக்கு வந்துடுது. அவருடைய வாழ்க்கையே அப்படி தான் அமைச்சுக்கிட்டார். அதே மாதிரி திரைத்துறைக்கு வந்த போதுமே இந்த ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்கிற அந்த அடிப்படை. அவருடைய திரைப்படங்கள் பூராமே ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவங்களை, வாழ்வியல் நெறிமுறைகளை புகட்டுவதாக தான் இருக்கும். நீங்கள் நெகட்டிவாகவே எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் சொல்லிக் கொடுக்காத பல விஷயங்களை கூட அவர் அந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வார். அது மக்கள் மத்தியில் பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருச்சு. 1952 தொடங்கி 72 வரைக்கும் 20 ஆண்டுகள் அரசியலில் நேரடி அரசியலை பயணித்தார். 1957, 62, 67, 71 4 தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டார். மக்களோடு மக்களாக ஐக்கியப்பட்டார். அதனால தான் 72 அவர்கள் இருக்கிறப்பவே நீங்கள் எம்ஜிஆர் கட்சி கேட்குற அளவுக்கு இருந்தது. ஆமாம். அப்போ 72 கட்சி தொடங்கினதுக்கு பிறகு ஒரு 6 மாதத்தில் நடந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி இருக்குல்ல, மக்களுடைய செல்வாக்கு அங்கே அவருக்கு இருந்தது. வெற்றி பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருந்தது. கட்சி கட்டமைப்பையுமே உருவாக்கி தான் அதை ஒரு மகத்தான வெற்றி பெற்றார். அந்த வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றி. மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திமுக, மக்கள் ஆதரவு பெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகளை புதிய வேட்பாளர், புதிய சின்னம், அதை வச்சு 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்த திரு எம்ஜிஆர் அவர்கள். எனவே அவருடைய அரசியல் அணுகுமுறை, அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகள், அவருடைய அந்த திரைப்படம் தொடங்கி தொடர்ந்து வந்த அந்த அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் அபரிமிதமான செல்வாக்கை, ஒரு ஈர்ப்பை அவர் மேலே கொடுத்துருந்தது. அதனால் அவருக்கு வெற்றி சாத்தியம், கடைசி வரையிலுமே அவர் வெற்றி சாத்தியப்படுத்தினார். இப்போ அந்த இடத்துல மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களை நம்ம வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வர்ற போதே துப்பாக்கியும் அருவாள் எடுத்துகிட்டு தான் வருவார். திரைப்படத்தில் வர்ற போதே நெகட்டிவ். ஆமாம். இப்போ என்னென்னா இப்போ ட்ரெண்டு கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இது இளம் வயது அந்த ரசிகர்கள் அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அவருக்கு கொடுத்துருக்கும். தலைவர் கெத்தாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி குடும்ப பெண்கள், குடும்பத்தினர் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு விஜய் மேலே வர்றதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த நிலையில் அவர் அரசியலுக்கு வருகிறார். அரசியலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை திரு எம்ஜிஆர் தொடங்கிய போது நீங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்திலே எந்த மாநில கட்சியும் அந்த அளவுக்கு நெருக்கடியை சந்திச்சிருக்காது. திரு எம்ஜிஆர் அவர்களையே கொல்ல முயற்சி.
அவர் மீதே கொலை முயற்சி வழக்கு 2 திண்டுக்கல் வழக்கு. பிரச்சாரத்துல தெருக்கு தெரு அடிச்சாங்க. அது இது பண்ணி பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களை அடித்து குண்டர்களை வச்சு காவல்துறையினர் வச்சு அடித்து நொறுக்குனானுங்க. பல ஆயிரக்கணக்கான மீது பொய் வழக்குகள் போட்டார்கள். இன்னும் மண்டை உடைஞ்சு கைகால் போயெல்லாம் 70 வயசு 80 வயசில் இருக்கிறாங்க. கட்சிக்காக சொத்துக்களை இழந்தவர்கள். அப்படி ஒரு செயல் திரு விஜய்க்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கினால் 1 மாதத்தில் விட்டு ஓடிடுவார். அவ்வளவு பயங்கரமான, ஏன்னா நேரடியாக நான் பார்த்தவங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். அதுலேயும் அந்த 73 திண்டுக்கல் பை எலெக்ஷனில் சைக்கிள் செயினையும் சோடா பாட்டிலையும் திமுகவினர் ஆயுதமாக பயன்படுத்தி ஓட ஓட விரட்டினார்கள். கொடிமரங்களை வெட்டி சாய்த்தார்கள். அந்த எந்த எதிர்ப்புமே இல்லை. இன்றைக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக என்று களமாடுகிற திரு விஜய் அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல்னு போகிறாராம். அறிக்கை விடுறார் 10 நாளைக்கு முன்னாடி. ஆனால் லேட்டாக வருதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமாம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 22 அக்டோபரில் 10ஆம் தேதி கட்சி, 17ஆம் தேதி கட்சி அறிவிக்கிறாரு. 29ஆம் தேதி ஒரு போராட்டம், நவம்பரில் விலைவாசி உயர்வு போராட்டம், மின்கட்டண கண்டன பொதுக்கூட்டம், காவல்துறை கண்டன பொதுக்கூட்டம். தொடர்ந்து இந்த எம்எல்ஏக்கள் மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எனவே அந்த எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு சென்று அங்கே நீங்கள் ராஜினாமா பண்ணணும்னு கடிதம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அதில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது கொலை முயற்சி வழக்கு போட்டார். திருப்பூர் துரைசாமின்னு ஒரு எம்எல்ஏ திமுகவில். பின்னாளில் மதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்தாலும் அதே திருப்பூர் துரைசாமி தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு இவர் கேஏகே அங்கே திருப்பூர் மணிமாறன் ஒருத்தர் இவங்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கொலை முயற்சி வழக்கே போட்டார்கள். அந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சந்தித்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றார். இதில் ஒரு 5%, 10%, 1% கூட எந்த செயல்பாடுமே மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இல்லை. அவர், நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் களம் காண்கும் தனித்து தான். ஏன்னா யாரோடையும் போகிற மாதிரி இல்லை. அப்படி தனித்து களம் காண்கிற பொழுது 234 தொகுதிக்கும் நான் பிரச்சாரம் செல்ல வேண்டியிருப்பதால் இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்று ஒதுங்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். களத்துக்கே வர மாட்டார். ஆமாம் ஆமாம். என்ன மாதிரியான சூழல், தனக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு, தன் கட்சிக்கான ரெகக்னிஷன் என்ன அங்கீகாரம் இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவாவது நிச்சயமா அவர் ஒருவேளை தோத்துட்டா நான் மட்டும் நின்று ஜெயிச்சிருப்பேன், ஜனங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை வரல. ஆமா, இங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக திமுக, அண்ணா திமுகவுக்கு எதிராக நாங்கள் மாற்று சக்தியாக களம் காண்போம் என்று வந்த யாருமே வெற்றி சாத்தியப்படலை. பெரிய அளவில் சமுதாய பின்புலத்தோடு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்ற போது ஒரே ஒருத்தர் பண்டுட்டு ராமச்சந்திரன், அவரும் அந்த வன்னியர் சமுதாயம் உள்ள பண்டுட்டு தொகுதியில் தான் வெற்றி பெற முடிகிறது. அங்கேருந்து யானையில் சட்டசபைக்கு வந்தார். அப்போ யானை சின்னம் பாட்டாளி மக்கள் முதல்ல. அதே மாதிரி ஒரு பெரிய நசீரமன்ற கட்டமைப்புகளை உருவாக்கி வந்த விஜயகாந்த் தனித்து களம் கண்ட போது விருதாசலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்கிறாரு. அவங்கேயும் அவங்க சமுதாய பின்னணி, அவருடைய அந்த நாயுடு ரெட்டியார் அந்த சமுதாய பின்னணி அதிகமாக இருந்தது. ரசிகர் மன்றங்களும் அங்கே எந்த மாவட்டத்தில் அதிகம்னு பார்த்து தான் அங்கே வந்தார். இப்போ இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அவங்க நின்னாங்க, ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துட்டாங்க. திரு விஜய் எந்த பின்புலத்தோடு மதுரை போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். புரட்சியர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் மதுரை மாவட்டம் என்பது அவருக்கான மாவட்டமாக இருந்தது. மிகப்பெரிய செல்வாக்கு. நீங்கள் 1977 மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் எல்லாமே மதுரை மாவட்டமாக இருந்தது. ஒட்டுமொத்த மதுரை மாவட்டமாக 17 சட்டமன்ற தொகுதிகள். 77 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு. 14 தொகுதிகளில் வெற்றி பெற்று வருகிறார். அந்த செல்வாக்கு என்பது அன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருந்தது, சாத்தியப்பட்டது. திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் அங்கு இன்றைக்கு மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அமைச்சர் மூர்த்தி ஆகட்டும், பிடிஆர் பாண்டியராஜன் ஆகட்டும், தளபதி ஆகட்டும், அங்கே இருக்கிற அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் செல்லூர் ராஜு தவிர 4 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் வடக்கு, மேற்கு, தெற்கு அல்லது மத்திய தொகுதி ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் தேர்ந்தெடுத்து நிற்பாரே என்றால் அவரை எதிர்த்து நிற்கிற முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாக, செல்வாக்குன்னா இந்த செல்வாக்கு, அவங்க ஓட்டுக்கு 1000, 2000, 3000, 5000 கூட கொடுத்து ஜெயிச்சிருவாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷப்பரீட்சையாக தனக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று விஜய் கருதுவாரே. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலை தவிர்த்து அவர் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை இந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நாம் களமாடுவோம். எவ்வளோ % வாங்குகிறோம்,
கூட்டணி வச்சு ஆட்சி முடியுமா? ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆக முடியுமா? டெபுட்டி சிஎம் தான் கிடைக்குமா? நீங்க சொன்ன மாதிரி அவர் முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படின்னு தான் சொன்னார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இப்போ ஒரு பரீட்சை தான் இது. இதன் பிறகு அவர் களமாடணும், கீழே இறங்கி வரணும், மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக இன்னொரு 5 ஆண்டுகள் களமாடுகிற பொழுது ஒரு கணிசமான வாக்குகளை அடுத்தடுத்து பெறலாம். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் அவர்களை சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளும் வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க. 38, 40, 25, 30ன்னு வச்சுருக்காங்க. இவருக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இந்த ரசிகர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்தால் ஒரு 5-7% வரலாம், அவ்வளோதான். என்னென்னா இவங்க கொளுத்தி போட்டுறானுங்க. அவன் 200க்கு மேலே ஜெயிப்பாருன்ட்டு பிகே பிரசாந்த் கிஷோர் போட்டு போயிட்டான். இன்னொரு ஒரு சில வட இந்தியர்கள் 100லேருந்து 105 ஜெயிப்பாரு, 105 தொகுதி ஜெயிப்பாருன்னு ஏதோ ஒரு கருத்து கணிப்பை போட்டுட்டு போயிட்டான். இன்னொரு தம்பி அங்கே போஸ்ட் அடிக்கிறான் 1.5 லட்சம். சின்னமே கிடையாது. அதான் சின்னமே இல்லை. நீங்கள் எப்படி போய் கேட்டாங்க? ஆமாம், அதான் சொல்கிறேன். இது என்னென்னா இந்த திரைப்படங்களில் வரும்ல, அண்ணன் மேலே கை வச்சுப்பார், அண்ணனை அடிச்சுப்பார், அடி வாங்க விட்டு போகிற மாதிரி அவரை அடி வாங்க விட்றாங்களோங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தலைவனே சாட்சி போட்டிங்களேன்றது. அதே மாதிரி சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களோட கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகி இருந்த ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு யங் லேடி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, டிவிக்கே இன்னொரு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை அவங்க திமுகவில் சேர்ந்ததுனால பிஜேபின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே டிவிக்கே இன்னொரு பிஜேபி மாதிரி தான் செயல்படுதா? அப்படி இல்லை, தொடக்க முதலே ஒரு சந்தேக பார்வை இருக்குது. வலைத்தளங்களில் கூட அப்போவே இது பிஜேபியினுடைய பி டீமை தான் இறக்கியிருக்கிறாங்க. புஷியானந்த் நமச்சிவாயத்தை மீட் பண்ணாரு. ஆமாம், மிக அவருக்கு நெருக்கமான ஆட்கள் புதுச்சேரியிலிருந்தே போய் மீடியேட்டரான் அங்கே டெல்லி பாஜக ஆட்களை பார்த்தாங்க. அந்த தாவேக்கானுடைய பதிவுக்கும் பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகர் அதில் துணை நின்றாரு அப்படிங்கிற மாதிரியான நமக்கு பரவலாக இருந்தது. இப்போ இன்றைக்குமே பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு எதிராகவோ பெரிய அளவில் எப்படி திமுகவுக்கு எதிராக சரியாக அவர் களமாடவில்லையோ அதே நிலைப்பாடு தான். அது கொள்கை எதிரின்னு அதை வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் அரசியல் எதிரின்னு திமுக வச்சுக்கிட்டாரு. இந்த கொள்கை எதிரிங்கிற இந்த பாடம் எப்படி வருதுன்னா, அவர் சார்ந்த ஒரு இந்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பேக்ரவுண்டு இருக்குது. வெளிநாடுகளில் இருந்து கூட அவருக்கு பின்னணியில் இருக்காங்க. இங்கேயுமே அந்த சிறுபான்மை கிறித்துவ சமுதாயத்தினுடைய பின்னணி அவருக்கு இருக்குது. அதனால தான் கொள்கை எதிரின்னு பாஜக அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படியோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை விஜய் பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாஜகவும் ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது. ஏன்னா இப்போ பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையுமே விஜயை கூட்டணிக்கு கூட அழைக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வலைத்தளங்களில் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவங்களுக்கு பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அதை வீழ்த்துவதற்கு திமுக எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற எல்லோரையும் எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த பாலிசியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிற விஷயங்களை அவரே பல இடங்களில் மாற்றி நடந்துக்கிறாரோன்ற விஷயங்கள் பார்க்குறாரு. முதல் மாநாட்டில் சொல்கிறாரு, சிறுபான்மை பெரும்பான்மைன்ற அரசியல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுறதா, அதில் ஓப்பனிங் வார்த்தையே சிறுபான்மைன்னு தான். இல்லை, அதாவது இன்னுமே ஒரு அரசியல் பக்குவம், அரசியல் புரிதல் என்பது திரு விஜய் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை, இருக்குது, போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இதில் பயணிக்கணும். 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அவர் திரைப்படத்துறையில் இருக்கிறாரு. திரைப்படத்துறையில் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள், பக்குவங்கள், அவரை சார்ந்தவர்கள் பேசுகிற அரசியல் என்பது வேறு. இன்றைய கள நிலவரம், தேர்தல் அரசியல், இந்த யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு 5 ஆண்டுகள் வேணுங்கிறது தான் என்னோட. பத்திரிகையை சந்திக்கலன்னு ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்துச்சு. அப்புறம் பொதுமக்களை சந்திக்கலன்றது ஒரு குறையாக இருந்துச்சு. இப்போ கட்சிக்காரங்களே அவர் சந்திக்கலன்னு ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குல்ல. இல்லை, அதுதான் குறைபாடுகள் என்பது. கட்சிக்காரங்க நிர்வாகிகள் பெரிய அளவில், மாநில அளவில் போட்ட நிர்வாகிகளும் சரி, மாவட்ட அளவில் போட்ட நிர்வாகிகளும் சரி, தலைவரை சந்திக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க. தொடக்க காலத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு துணை நின்ற சில மூத்த ஊடகவியலாளர்களை கூட புறக்கணிக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. கூப்பிட்ட ஐடியா மட்டும் வாங்கிட்டு. எனவே ஒரு அரசியல் களத்தில் எல்லோரையும் அரவணைத்து செல்வது, எல்லோருடனும் ஆலோசிப்பது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்குது. இந்த இடத்துலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நான் கொண்டு வரேன். அவர் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு கூட 76, 77 வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். பல திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மேக்கப்போட சத்யா ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி கட்சி நிர்வாகிகள் அங்கே பேசுவார்.
ராமவரம் தோட்டத்தில் மேக்கப் போட்டாங்கிறது கிளம்புற போது அங்கே கூப்பிட்டு எல்லோரையுமே வர வழியில கார்ல ஒருத்தராக ஏற்றிட்டு பேசிட்டு ஆமாம் செய்திகள்லாம் அப்படி பல கட்டங்களில் எப்போவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போவெல்லாம் அவங்களோட நிர்வாகிகளோட ஆலோசிப்பது, தலைமை கழகத்தில் வந்து ஆலோசிப்பது, அந்தந்த பொறுப்புகளுக்கு ஆட்களை போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர்னு அவங்கள்ட்ட டெய்லி என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த அணுகுமுறை தான் அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்தும். அந்த பக்குவமும் அந்த புரிதலும் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை என்பது தான் என்னோட. எல்லாரிடமும் பேசுவார், எல்லாருக்கும் நேரம் ஒதுக்குவார்ன்ற விஷயம். ஆமாம், அதுதான் அவருடைய சிறப்பு என்பது. திரு விஜய் அவர்கள் இன்னும் அதை பக்குவப்படுத்திக்கணும். ஏன்னா இன்னுமே அந்த அது என்னது இந்த பவுன்சர் இந்த பவுன்சர் வட்டத்துக்குள்ளேயே வரக்கூடாது. நீங்கள் பல படங்கள் புரட்சியர் எம்ஜிஆருடைய பழைய படங்கள் பாருங்கள். நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்து விட்டால் சாதாரண மக்களோடு மக்களாக ஐக்கியப்பட்டு அந்த அணுகுமுறை தான் அவரை ஒரு மக்கள் தலைவராக, நீங்கள் திரைப்படத்துறையிலே கூட அவருக்கு மக்கள் திலகம் அப்படின்னு தான் பட்டமே கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்களோடு ஐக்கியப்பட்டவராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்ததுனால தான் அவரால் தொடர் வெற்றியை அவரால் பெற முடிஞ்சது. திரு விஜய் அவர்கள் திரு எம்ஜிஆர் வழியில் நாம் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சிக்கலாம். அந்த முயற்சியை தொடர்வதற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், மக்களோடு ஐக்கியப்பட வேண்டும், மக்கள் பிரச்சனைக்காக அவர் தெருவுக்கு வந்து குரல் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட. ஓகே சார், எவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான எங்களோட பகிர்மைக்கு நன்றி. நன்றி.